ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் மிளகு சிக்கன் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கனில் உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவையாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த பாத்திரம் நல்லா சூடானதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதும் இதில் 10 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கரலாம். இப்போ கறியை அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கரலாம். இஞ்சி பூண்டு விழுதும் சிக்கனும் ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கிறேங்க. சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ சிக்கன் நல்லாவே கொதிச்சு வந்துட்டுருக்கு. சிக்கன் கொஞ்சம் ட்ரை ஆனதும் அதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற மிளகு சீரகத்தை இது கூடவே சேர்த்துக்கிறலாம். இப்போ பார்த்தாவே தெரியும் சிக்கன் எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு. இப்போ நம்மளோட மிளகு சிக்கன் வறுவல் நல்லாவே ரெடி ஆயிருச்சு. இதை மூடி வச்சுக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தியா சமையல் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.